இன்றைக்கி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிற புத்தகம் ஞானம் தரும் ஜென் கதைகள். ஜென் கதைகள்னாவே உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். புத்த மதத்தில் அது ஒரு பிரிவு, ஜென்னுங்கிறது ஒரு பிரிவு. அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன கதை மூலமாக நம்மளுக்கு ஒரு ஞானத்தையும் தெளிவையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். உலகத்தில் நிறைய பேர் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஜென் தத்துவங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பட்டும் படாமலும் ஒரு குருக்கும் சிஷ்யனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஒரு உரையாடலை அப்படி கதை வடிவத்தில் சொல்லியிருப்பாங்க. அம்பிகா சிவம், இவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர், இந்த புத்தகத்தில் நிறைய அந்த மாதிரி கதைகளை சொல்லியிருக்காரு. ரசிக்கத்தக்கதாக இருக்குது. அதில் ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3 கதைகள் நல்லா இருந்தது. ஒரு காட்டில் ஒரு வேடன் எப்போவுமே பெரிய பெரிய குழிகளை வெட்டி வச்சிடறான். அவன் ரொம்ப ஆழமாக அந்த குழிகளை வெட்டி வைக்கும்போது அந்த குழிகளில் எப்படியாவது ஒரு சில சமயங்களில் ஏதாவது ஒரு யானை விழுந்து மாட்டிக்கும் போது அந்த யானை பல நாள் போராடுது. அந்த குழியிலிருந்து வெளியில் வர்றதுக்காக தன்னுடைய போராட்டத்தை அது செஞ்சுக்கிட்டே இருக்குமா. ஆனால் அதனால் ஏறி வரவே முடியாத சூழ்நிலை வரும்போது அது சோர்ந்து போயிடும்போது அந்த நிலைமைக்கு அந்த யானை வர்ற வரை இந்த வேடுவன் வெயிட் பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த யானையை ஒரு சங்கிலியால் கட்டி மேலே ஏற்றிக்கிட்டு தன்னுடைய குடிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவானான். குடிலுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா கொஞ்ச நாள் அந்த சங்கிலியை அத்துட்டு ஓடுறதுக்கு அந்த யானை மிகப்பெரிய முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குமா. அதுவும் கொஞ்ச நாள் கழித்து அந்த சங்கிலி ஒன்று தனக்கு பிணைக்கப்பட்டிருப்பதை அதுவும் மறந்து போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வேடன் என்ன பண்ணுறான்னா, ஒரு கயிறால் அந்த யானையை கட்டுறான். இந்த யானை என்ன பண்ணுது, இப்போ கயிறால் தான் தன்னை கட்டியிருக்காங்க. அந்த யானைக்கு அந்த கயிறை அத்துக்கிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும். ஆனால் யானை என்ன செய்யாதுன்னா, அந்த கயிறை அத்துக்கிட்டு ஓடாமல் அது இயல்பு நிலைக்கு பழகிடும். அங்கேயே இருக்கணும், ஏதோ நம்மளை ஒரு சங்கிலி கட்டி போட்டிருக்கு அப்படின்னு. இதை இந்த கதையில் அழகாக இவர் சொல்கிறாரு. நம்மளும் மனிதர்களும் இப்படித்தான் சில சமயங்களில் நம்மளால் ஒரு விஷயத்தை உழைச்சி எரிஞ்சிட முடியும், இதை சாதாரணமாக செஞ்சிட முடியும் தோன்ற விஷயத்த நம்ம அந்த மாதிரி செய்யறதில்லை அப்படின்னு அழகான ஒரு கதையில் சொல்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு சின்ன கதை. ஒரு சிஷ்யரும் ஒரு குருவும் ஒரு ஆறு இருக்கிற பக்கத்துக்கு அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த ஆற்றுல நிறைய மீன்கள் துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. அப்போது அந்த குரு சொல்கிறாரு, இந்த மீன்கள் எல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி அந்த சிஷ்யன் கிட்ட கேட்குறாரு. அப்போ சிஷ்யன் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் மீனே கிடையாது, ஆனால் அந்த ஆற்றுல இருக்கிற மீனெல்லாம் சந்தோஷமாக இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சிஷ்யன் கேட்குறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, இதுதான் உன்னோட அறிவு. நீ நானாக முடியாது, நான் நீயாக முடியாது. நீ நானாக இருந்திருந்தே அப்படின்னா இந்த மாதிரி சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்க முடியும், இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு அழகான விஷயத்தை இந்த மாதிரி கதைகள் இருந்த இந்த புத்தகம் சொல்லுதுங்க. இந்த புத்தகத்தை நம்ம தொடர்ந்து படிக்கும்போது நிறைய நல்ல கருத்துக்கள் தோன்றும். வணக்கம்.